ஹே மச்சா, வாடா டாடா போலாம். மறக்கவே முடியல, அந்த வழி போகவே இல்லை. ஹலோ கைஸ், திஸ் இஸ் வாய்ஸ். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நானும் ரொம்ப நாளா இது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், பட் சொல்ல முடியல. ஸோ அடுத்து வேற கண்டென்ட் வேற இல்லையா, ஸோ அதனால இதையே சொல்லிடலாம் அப்படின்ட்டு. வெல்கம் டு ரேண்ட் சீரீஸ் எபிசோட் 1. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தடா போனோம். அண்ட் திஸ் வீடியோஸ் அபவுட் தடா. இது நடந்து 2 வருஷம் இருக்கும். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து திடீர்னு எங்கேயா போலாம் எல்லா குரூப்லயும் இருக்கும்ல, இதுக்குன்னு ஒரு குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி எங்கேயா போலாம் அப்படின்னு பேசுவானுங்க. கடைசிக்கு எங்கேயும் போக மாட்டானுங்க. அதே மாதிரிதான் எங்க குரூப் இருந்துச்சு. பட் திடீர்னு சடனா பிளான் பண்ணோம், தடா போலான்னு பார்த்தோம், எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். எப்படின்னே தெரியல. சடனா பிளான் பண்ணி யார் எது இதெல்லாம் எடுக்கிறாங்க, யாரெல்லாம் ஃபுட் இது பண்றோம், எவ்வளவு பட்ஜெட், எங்க வரணும், எங்க பிக்கப் பண்ணணும், எப்படி போகணும், எவ்வளவு கிலோமீட்டர், அது இது எத்தனை பேர் வராங்க, எவ்வளவு சீட்டு, காரு, அப்படி இப்படின்னு மொத்த டீடைல்ஸுமே பக்காவா அந்த ஒரு சாயந்தரத்துல இருந்து நைட்டுக்குள்ள பேஸ் பண்ணி அடுத்த நாள் காலைல கிளம்பிட்டோம். கதை என்னன்னா, நான் எங்க வீட்டுல நைட்டு தான் சொன்னேன் தடா போறேன் அப்படின்ட்டு. அதனால வந்து நாளைக்கு ஏதாவது பஸ் இருக்கும், அதை பிடிச்சி போய்க்கோ அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டாங்க. தடாக்கு பஸ்லயா? நான் பார்த்த வரைக்கும் அப்ப எதுவும் பஸ்ஸே இல்ல. தெரியல, பஸ் மேபி இருக்கலாம், பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் பஸ் கிடையாது. என்னடா தோசை ஓகேதான், வீட்டுல சுட்டுப்பாங்களா தோசை? ஏன் மாவு இருக்குல்ல, எதுக்குடா வெளியே போய் வாங்கணும் தோசை? வீட்டுல மாவு இருக்கும் போது உனக்கு இப்ப கொத்து போட்டா வாங்கணும், அதானே? எனக்கு தோசை இருந்தாலும் ஓகேதான், அப்படி சொல்லு போ. எனக்கு தெரியாது, நான் சொல்லல. கேடி பையன், நான் பரோட்டா சொன்னு போய் அவன் போய் சொல்லிட்டு அவன் பரோட்டா வாங்கி சாப்பிட்டுருவான். ஐயோ, தோசையே ஓகேதான், வீட்டுல சுட்டுப்பாங்களா தோசை? So guys, back to the story. காலையில கார் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பிக்கப் பண்ண போனேன். டோட்டலா 1 2 டோட்டலா எத்தனை பேர் போனோம்? சோ டோட்டலா 5 பேரு. சோ தடா கிட்ட, அதாவது நம்ம பார்டர் எல்லாம் தாண்டி கொஞ்சம் கிட்ட போன உடனே ஒரு பெரிய பிரிட்ஜ் இருந்தது, அழகான லொகேஷன். சரி, அங்க இறங்கி போட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பிரிட்ஜ்ல ஓரமா காரை நிப்பாட்டி போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். ஒருத்தர் பைக்ல வந்தார். அது முன்னாடி ஒரு குட்டி பையனை வச்சுக்கிட்டு, தம்பி எத்தனாவதுப்பா படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்னும் வாழ்க்கைலாம் உங்களுக்கு இருக்குப்பா, இனிமேதான் அனுபவிக்க போறீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்பவே இப்படி என்னடா பண்ணோம், இப்பவே எப்படியா? நாங்க எதுவுமே பண்ண, போட்டோதான் எடுத்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, அது ஒரு பெரிய ஆளு நமக்கு அட்வைஸ் பண்றாரு, ஓகே இட்ஸ் ஃபைன். அதான் ஒரு மாதிரி லுக்ல விட்டுட்டு தான் போனாரு. எங்க வீட்டுல என்ன சுத்தமா நம்பல. பிகாஸ் எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ரைடு. சென்னை விட்டு தாண்டி என் சென்னையிலே ஓட்டி அவ்வளவு தூரம் போய் தனியா ஃப்ரெண்ட்ஸோட, சரி அது எப்படியோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போனா. அந்த வீட்டுல சுத்தமா என்ன நம்பவே இல்லை, சேஃபா தான் போவானா அப்படின்ட்டு. ஏன்னா நான் மட்டும் போனா பரவாயில்ல, கூட 4 உயிரை வேற கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். மொத்தமா போய் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருமா? அதனால எல்லாம் மொத்தமா போனோம். தடாக் போனோம், மேல போல. அவசரப்படக்கூடாது. அந்த தடா கிட்ட போன உடனே எல்லாம் சரியான வைப்பு கைஸ். இப்படியே பச்சை பசைன்னு, இங்கேயும் செடி, வயலு, ஒரே ரோடு, வெறும் 1 வே ரோடு. இந்த பக்கம் கார் இருந்துச்சுன்னா போக முடியாது, ஓரமா இப்படிதான் போனோம். அந்த தூரத்துல பார்த்தா பெரிய மலை. நாங்க வேற கில்லி சாங்க போட்டு அஜ்னரி வில்லு அந்த பாட்டை போட்டு அப்படியே வைப்பு பண்ணிட்டு போறோம். அப்படி முன்னாடி ஒரு லாரி வேற போயிட்டு இருந்தது. அந்த லாரியில வந்து நிறைய பேர் பின்னாடி ஏறி தடாக்கு லாரியில வந்து இருந்தாங்க. வேஸ்டிலாம் ஒரு தெத்து இப்படி சுத்துறான், ஆடுறான், எங்களை பார்த்து டான்ஸ் ஆடுறான், நாங்களே கத்திட்டே வரோம். தடா ரீச் ஆயிட்டு அங்க வந்து ட்ரெக்கிங் பண்ணோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தடா போனவங்களுக்கு. தடா இறங்கினோடனே எல்லாம் தண்ணி இருக்காது, இறங்கினோடனே அப்படிலாம் குதிக்க முடியாது. மேல ஏறி அங்க உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் அதான் மெயின் தடா ஏரியா மாதிரி இருக்கும், தண்ணி குளிக்கிற இடம்லாம். அதுக்கும் தாண்டி உள்ள போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு பிரைவேட்டா இருக்கும். அதாவது தண்ணி வர ஏரியால அங்கங்க இந்த மாதிரி 2-3 பேர் அங்கங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, தண்ணியா குளிக்கணும் அப்படின்னா போவாங்க. நாங்க இங்க குளிக்காம எனக்கு செம்ம ரஷ், இங்க குளிக்க முடியாதுனால நாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் போனோம். இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போயிருப்போம். உள்ள போயிட்டு சரியாச்சு, சுத்தி யாருமே இல்ல, தண்ணி ஓடுது, செம்ம ஜில்லு. உள்ள போய் உளுந்து குளிச்சுட்டு ஃபன் பண்ணி சரியான ஃபன்னா இருந்துச்சு. ஓரளவு குளிச்சுட்டு மதியானத்துக்கு மேல கிளம்பிட்டோம். கதையே இங்கதான் ஆரம்பிக்குது. நார்மலா போயிட்டு இருக்கோம். ரைட் சைட் மிரர்ல பாக்குறேன், ஒருத்தன் பைக்ல வரான், அவன் பின்னாடி ஒருத்தன் இருக்கான். வந்து காரை எப்படி எட்டி மிதிக்கிற மாதிரியே வரான், கத்திட்டே. என்னடா ஆச்சு, வீட்டுல சாவடிச்சுட்டு வாங்கடா, ஏதாவது காருக்கு ஏதாவது. உடனே நிப்பாட்டிட்டேன், காரை நிப்பாட்டிட்டு அப்புறம் நான் மிரரை லூஸ் பண்ணேன். மிரர் லூஸ் பண்ண உடனே அடிக்க வந்துட்டான். சத்தியமா அடிக்க வந்துட்டான். இதான் சீட், டிரைவர் சீட்னா இப்படி வரான், இப்படி போறேன், அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி தப்பிக்கிறேன். அப்படியே எல்லாரும் பதவிட்டோம். பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க, ஏன்றாங்க, வெளியே இருக்கவங்க கத்துறாங்க, எதுவும் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க. தெலுங்குல தான் பேசுறாங்க, ஒன்றும் புரியல. சுத்தி இருக்கவங்க வந்துட்டு போப்பா ஒன்னும் இல்ல, போப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வைபே டோட்டலி ஆஃப்.
என்ன ஆச்சுன்னே தெரியல. கார் எடுத்துட்டு நாங்க மட்டும் போயிட்டோம். அமைதியா தான் போச்சு காரே. என்னடா ஆச்சு, நல்லா தான் வந்துட்டு இருந்தேன், என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, எதுக்கு இப்படி பண்ணாங்க, சரி காருக்கு எதா ஆச்சா, ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா அப்படின்ட்டு போற வழியில கார் நிப்பாட்டிட்டு நான் இறங்கி போய் செக் பண்ண, காருக்கு ஒன்னும் ஆகல, சேஃப். கேம்னோடனே நடு ரோட்ல ஒருத்த வண்டியா இப்படி நிப்பாட்டிருக்கான். நிப்பாட்டு ஓரமாவான்றான். அது யாரு அப்படின்னா, அங்க அடிச்சான்ல அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் தான் அவன். இதுல என்ன இன்னொரு பெரிய ட்விஸ்ட்னா, அவனுக்கு 2 கையுமே இல்ல. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? இது வரைக்கும் க்ளோஸ்டு, அவனுக்கு க்ளோஸ்டு, இதுக்கு மேல கை கிடையாது, அப்படி க்ளோஸா இருக்கும். இங்கேயும் அதுக்கு மேல கை ஹேண்ட் கிடையாது, அப்படி க்ளோஸ் ஆயிருக்கும். அவனு எப்ப எங்களை தாண்டி முன்னாடி போனா, எப்ப எங்களை தாண்டி முன்னாடி போய் அங்க போய் நின்னா ஒண்ணுமே புரியல. எல்லாரும் வெளியே வாங்க சொல்லிட்டான். நாங்க எல்லாருமே வெளியே வந்துட்டோம். எல்லாருமே வெளியே வந்தோடனே ஏன் இப்படி பண்றீங்க இப்படின்னு இதுதான் சொன்னான். தெருவுங்களதான் சொன்னாங்க. சத்தியம் ஒண்ணுமே புரியல. என்ன எந்த விட்டு பையங்க எல்லாம் தமிழ்நாடா அப்படி இப்படின்னா, ஆந்திரா என்னதா தமிழ்நாடு என்னதா. சில பேர் சொல்றாங்க டிஎன்னு கார்ல இருந்தாலே சில பேர் அடிப்பாங்க அப்படின்றாங்க. என்ன கதை, நாங்க ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமா, தமிழ்நாடு இருந்தாலே அடிப்பீங்கன்னா என்னடா கதை. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் அவருக்கு கொஞ்சம் தெரியும். தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. கைய பாத்தீங்களா, என் கை எனக்கு எப்படி இருக்கு, சேட் லைஃப், எனக்கும் சென்னையில வந்து சொந்தக்காரங்களா இருக்காங்க, சபதவே வேண்டாம் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, இப்ப எதுக்குடாங்க வெறி நிப்பாட்டினீங்க, இங்க எதுக்குடா முதல்ல அங்க இது பண்ணீங்க. இப்ப நீங்க கேட்கலாம், என்னடா இவ்வளவு பண்ணிருக்காங்க நீங்க ஒண்ணுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்களே வீட்டுல கெஞ்சி கூத்தாடி கார் எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போயிருக்கோம். கிட்டத்தட்ட 120-30 கிலோமீட்டர்ஸ் மேல. ஓகேவா, அவ்வளவு தூரம் போயிட்டு அங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது, இத்தனைக்கும் அது நம்ம ஸ்டேட் கிடையாது. செகண்ட் பாயிண்ட், இன்னைக்கு நான் பிரச்சனை பண்ணோம்னா இத்தனை பேரும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்க முடியாது. அது பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. எல்லாமே அவங்க ஆளுதான். நீங்க என்னதான் அவங்க மேல நான் இருந்தாலும் அவங்க ஆளுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு தான், ஏன்னா ரியலா எல்லாருக்கும் கோவம் வந்ததான் செஞ்சு. ஏன்னா எங்க மேல கை வைக்க வராங்க, எங்க மேல அடிக்கல, என் மேல கையே படல, பட் ஸ்டில் அடிக்க வந்தாங்களே, சேஃபா இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க கிளம்புங்க அப்படின்ட்டார். This is the story. அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு தூரம் போய் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் மெமரிஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தா, உனக்கு அதெல்லாம் ஃபுல்லா கிடைக்கவே கூடாது, உனக்கு தப்பா அதை நடக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த 3-4 பேர் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டு போயிட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் அவர் ஸ்டேட், இட்ஸ் நாட் அவர் பீப்புள், இட்ஸ் நாட் அவர் லாங்குவேஜ், எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட் போது கொஞ்சம் சேஃப் கார்டு யூஸ் பண்ணி பத்திரமா வரதுல ஒரு தப்பு இல்லை. So yeah guys, that's all about this rant. So இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில இருக்கு. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு, ஐ மீன் எனக்கு ஏன்னா நான் இது மாதிரி ஏதாவது சொன்னா எனக்கு மனசுல இருக்க பாரெல்லாம் அப்படி வெளியே போயிடும். உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல இதாகுமா, ஸோ அதனால நீங்க தான் இது பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகும். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல் guys. So that's all about this video. உங்களுக்கு ஏதாவது கதை அந்த மாதிரி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோ இன்னொரு ஆசமான வீடியோல பார்க்குறேன். ஸோ yeah, until see you, bye bye, good night.